ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான இல்லை க்ரீமியான சாக்லேட் மூசஸ் தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போமா? அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் பால் வந்து இந்த 1/4 கப் கொக்கோ பவுடருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் 2 கப் பால் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். எந்த ஒரு லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா லிக்விட் பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக நல்லா கலக்கி எடுத்தாச்சு. இப்போ அதை அடுத்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சு நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து சாக்லேட் சிரப் பதத்துக்கு நம்மளுக்கு வர்ற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. எனக்கு 20 மினிட்ஸ் ஆனிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. இதே மாதிரி என்ன ரெடி பண்ணோம்னா நமக்கு ரொம்பவே சூப்பரான இந்த பதத்துக்கு வந்து நமக்கு ரெடி ஆகிடும் சாக்லேட் சிரப் வந்து. இதை வந்து நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கேட்குற நேரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சாக்லேட் சிரப் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூனில் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பதம் தெரியும். இப்படி இடையில சென்டர் அப்படி ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டிங்கன்னா எந்த பக்கமுமே விழுகாமல் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த பதம் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான சாக்லேட் சிரப் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து தனியாக நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம். இதை ஆறிட்டு இருக்க டைமில் நம்ம விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்தாச்சு. இதை பார்த்தீங்கன்னா நல்லா எலக்ட்ரிக் பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணி நல்லா ஸ்டிப்பான பீக் வர்றதுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். லைட்டாக பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காண்டி தான் ஆட் பண்ணுறேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி நல்லா ஸ்டிப் பீக் வர்றதுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எலக்ட்ரிக் பீட் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக பீட் பண்ணிடலாம். ஹேண்ட் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிப்பான பீக் வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் சிரப்பை ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் ஊற்றணும். நமக்கு சூடாக ஊற்றினோம்னா நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஊற்றிட்டு இதையும் ஒன்றா சேர்ந்து எல்லாம் ஒன்று சேர்ந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்தோம்னா நல்ல ஸ்டிப்பான பீக் கூட ரொம்பவே சூப்பராக நல்லா க்ரீமியாக கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கவுத்தி பார்த்தீங்கன்னா விழல இந்த பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நம்மளுக்கு என்ன சேஃபில் தேவையோ அதே மாதிரி எடுத்துட்டோம்னா சூப்பரான சாக்லேட் மூசஸ் ரெடி ஆயிரும். சாக்லேட் மூசஸும் நம்ம பவுலில் எடுத்து வச்சாச்சு. இது மேலே டாப்பிங்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அதோடு சேர்ந்து சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் மூசஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.